Success starts here. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே 10th கொஸ்டின், how many 176 ohm resistor parallel are required to make to carry a current? ஐயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை ரெசிஸ்டர் பேரலாக கனெக்ட் பண்ணி அதோட ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு இதை கேரி பண்ணணுமா. அப்போ இந்த லைனில் ஐ வந்து 5 ஆம்பியர், வோல்டேஜ் 220. அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இந்த இடத்துல எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தாங்கும் அப்படின்ட்டு ஓம்ஸில் ஃபார்முலா சொல்லி பார்க்கலாம். V is equal to IR. V is equal to IR. R மட்டும் வேணும் அப்படின்னா, R மட்டும் வேணும்னா V by I போடலாமா. R is equal to V by I. அப்போ R அப்படின்னும் போது V வந்து 220, கரண்ட் வந்து 5. 5 1s are 5 4s are 20. ரிமைனிங் 2 5 4s are again 20. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரணுமா, 44 ஓம் வரணும். ஆனால் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல 44னே கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணாலே போதும். சரியா? ஆனால் இப்போ இங்கே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது 176 ஓம் ரெசிஸ்டர் தான் இருக்குது. அதையும் என்ன பண்ணோமா, பேரலாக தான் கனெக்ட் பண்ணோமா. பேரலாக எத்தனை வேணால் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 44 வரணும் அப்படின்றாங்க. சரியா? பேரலாக கனெக்ட் பண்ணால் தான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். சரியா? அப்போ ரெசிஸ்டர் இன் பேரலல் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். 1/R1 + 1/R2 + 1/R3 அதுமாரி போகுது. ஸோ இந்த இடத்துல சேம் தானே, 176 எப்படி வேணால் இது மாதிரி எல்லாமே சேம் 3 4 5 எத்தனை வேணால் கனெக்ட் பண்ண போகிறேன். சரியா? எல்லாமே சேம் தான், அதனால் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். 1/R + 1/R + 1/R டாட் போயிட்டே இருக்க போகுது. ஸோ பேஸ் சேம்ன்றதால 1/RP = R மேலே என்னன்னு போட்டுக்கலாமா. ஓகேவா? ஏன் என்னன்னு போட சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 3 இருந்துச்சுன்னு நினச்சிக்கோ, கீழே 6 1 2 3 போடுவேன். 4 இருந்துச்சுன்னா 4/Rன்னு வரப்போகுது. புரியுதா அந்த லாஜிக்கு? ஸோ 5 ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா மேலே 5த்தையும் ஆட் பண்ணியிருப்பேன், 5/R. அப்போ N/Rன்னு போட்டேன். சரியா? இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, என் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். என் மட்டும் வேணும்னா எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். என் மட்டும் வேணும்னா R/RP போடலாமா. ஸோ R எல்லாமே சேம் டைப் ஆஃப் ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா 1/RP = N/Rன்றது போட்டுக்கலாம். Rனா அது, RPனா அது. RPன்றது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த சர்க்யூட்டில் இருக்கிற மொத்த ரெசிஸ்டன்ஸ் இதுதான். அப்போ RPயோட வேல்யூ 44 இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் இருக்குது பார்த்தியா, ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரு இதுதான் ஆரோட வேல்யூ. ஆரோட வேல்யூ எவ்வளோனா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 176 ஓம் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். ஆறுன்றது 176 / 44 = N. ஸோ 4 டைம்ஸ் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். தெரியலனா 4 டேபிள்ஸ்லேயே பண்ணிப்பார். 4 11s are 4 4s are 16, ரிமைனிங் 1 4 4s are 16, 11 1s are 11 4s are. அப்போ N = 4 அப்படின்னு வரப்போகுது. புரிஞ்சு அந்த கொஸ்டினை கிளியராக ஒரு முறை ரீகேப் பண்ணிக்கோ. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, how many 176 ohm resistors are in parallel to require the current voltage கொடுத்துறாங்க. அந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸு இந்த சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ் 44 இருக்க போகுது. ஆனால் அவங்க கொடுத்த ரெசிஸ்டர்னா அது 176 நிறைய கொடுத்துட்டாங்க. எத்தனை வேணால் எடுத்துக்கப்பா, அதை பேரலாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணோம். பேரலாக கனெக்ட் பண்ணும் போது வேல்யூ வந்து 44 வரணும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டர் இன் பேரலல் 1/RPனா 1/R1 R2 R3 போட்டுப்பேன். அப்போ 1/RP = N/R. ஸோ அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் RPயை 44 எடுத்துப்பாங்க. சர்க்யூட்டுக்கு மொத்த சர்க்யூட்டுக்கு 44 வரணும். இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட வேல்யூ, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ன்றது இது 176 டிவைட் பண்ணினா இந்த ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? நோட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ how would you connect the 3 resistor each of resistance 6 ohm so that the combination have the resistance of 9 ohm and 4 ohm. உங்ககிட்ட எத்தனை ரெசிஸ்டர் கொடுத்துறாங்களா, 3 ரெசிஸ்டர் கொடுத்துட்றாங்கன்னா 3 ரெசிஸ்டர் ஒன்றோட வேல்யூ எவ்வளோவா, 6 ohm. சரியா? அப்போ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக பண்ணிடுறேன். 3 ரெசிஸ்டர் இருக்குது, 3தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூமே 6 ohm 6 ohm 6 ohm. நீ இதை எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கோ, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 9 ohm 4 ohm வரணும் அப்படின்னு இருக்காங்க. எப்படி கனெக்ட் பண்ணலாம், நம்மளுக்கு சிம்பிளாக 2 விஷயம் தெரியும். நான் என்ன பண்ணுவோம், சீரியஸாக கனெக்ட் பண்ணுவோம், பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3த்தையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். 3த்தையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். RS = R1 + R2 + R3. அப்போனா ஆன்சர் வந்துடும் 6 + 6 + 6
அப்போனா வந்துடும் 18 ஓம். ஆனால் இங்கே கேட்டிருக்காங்களா? இல்லை. அப்போ இது கிடையாது. 1/RP 1/RP பண்ணலாமா? 1/R1 + 1/R2 + 1/R3. RP 1/RP is equal to 1/6. எல்லாமே 6 தானே. 1/6 + 1/6. அப்போ பேஸ் 6 காமனாக எடுத்துக்கலாம். 3/6 அதுனா அது 1/RP. 1/2 வருது. அப்போ RP மட்டும் எவ்வளோ வரும்? 1/RP தான் 1/2. அப்போ RP வந்து என்ன வரும்? 2. 2/1 கீழே இருக்கிற 1 போடணும்னு அவசியம் இல்லை. 2 ஓம். அப்போ இதுவுமே இங்கே இருக்கா? இல்லை. அப்போ வேறு என்ன சார் கனெக்ஷன் பண்ணலாம்? யோசிக்க பார்க்கலாம். வேறு எப்படி கனெக்ட் பண்ணலாம்? 2 சீரீஸாக இப்போ பாரு, இப்படி ஒரு கனெக்ஷன் தரேன். இப்படி தரலாமா ஒரு கனெக்ஷனை? இது ஒரு கனெக்ஷனாக எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து மேலேயே 2 சீரீஸாக கொடுத்துட்டு கீழே ஒன்று பேரலாக. சரியா? இப்போ இதோட வேல்யூஸ் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே 6 ஓம் தான். சரியா? 6 ஓம் 6 ஓம் 6 ஓம். இப்போ என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் எது ஃபஸ்ட்டு பண்ணோம்? 3 ரெசிஸ்டர் இருக்கா? இதில் எது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு யோசிங்க பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் பேரலாக சிம்பிளிஃபை பண்ணிடணும். இது 1 2 3. இப்போ 2 1 3யும் R2 3 சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இது சீரியஸாக பேரலா? இது ரெண்டும் பேரலோட ஃபார்முலானா ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். 1/R23 is equal to 1/6 + 1/6. ஷார்ட்கட் ஆல்ரெடி சொன்னேன். என்ன சொன்னேன்? 2 ஈக்குவலாக ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பேரலில் இருக்கும்போது அதோட வேல்யூ /2 ஆகிடும். அப்படின்னா ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். 6 6 பேரலில் இருக்கும்போது அதோட வேல்யூ 3ன்னு வரும். செக் பண்ணிடலாம் பாரு. 1/R23 is equal to 6. 1 + 1 2வா? 1/3. அப்போ R23 ஓட வேல்யூ 3 ஓம். சரியா? இப்போ இந்த டயக்ராமை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணு. இந்த 6 இப்படியே போட்டுப்பேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்மளுக்குலாம் வந்துச்சு 3ன்னு வந்துச்சு. கரெக்டாக? அப்போ இது ரெண்டும் சீரீஸ் RS அப்படின்னும் போது 6 + 3 9 ஓம். சரியா? இப்போ 9 ஓம் வரணும்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும். 2 பேரலாக 1 அதுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா இது மாதிரி வரும். புரிஞ்சுச்சா எப்படி வந்துச்சுன்ட்டு? இப்போ அதுக்கு நான் ஒரு ஒன்று பார்க்கலாமா? அதே மாதிரி அப்போ இது 6. இதில் எது ஃபஸ்ட்டு எடுப்பேன் சொல்லு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் பேரலல் பண்ணிட்டேன். இதில் சீரீஸில் பண்ணிக்கணும். சரியா? இது ரெண்டும் 1 2 3. அப்போ R12 போது R1 + R2 போட்டுக்கிறேன். ரெண்டும் சீரீஸில் இருக்கா? சீரீஸில் இருக்கும்போது 6 + 6 எத்தனை? 12 ஓம். இது ரெண்டும். சரியா? அப்போ இந்த சர்க்யூட் எப்படி மாறும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டை டயக்ராம் ரீஅரேஞ்ச் பண்ண மேலே வந்து என்ன வந்துடும்? 12 வந்துடும். கீழே 6 வந்துடும். புரிஞ்சா எப்படின்ட்டு? இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் 6 + 6 12. இது ரெண்டுத்தையும் தான் நம்ம என்ன பண்ணோம்? 6 + 6 12ன்னு போட்டோமா? இப்போ இந்த பிளேஸில் 12ன்னு போட்டுக்கினா இந்த 6 அப்படியே தான் போட்டுக்கணும். ஓகே, புரிஞ்சுச்சா டயக்ராமு? ஸோ நம்ம சிம்பிளாக மாற்றிட்டே வரும். இப்போ இதுக்கு நான் ஃபார்முலா யூஸ் பண்ணேன். சீரீஸாக பேரலல் 1/R is equal to 1/12 + 1/6. அப்போ எல்சிஎம் 12ன்னு எடுத்துக்கிறேன். 1/R is equal to 12 இருக்குது. 1 போட்டால் போதும். இங்கே 6 2s are 12. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 3/12 1/4. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 4 ஓம். சரியா? ஸோ வந்துச்சா நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸு? ஓகே. ஸோ அப்போ 3 ரெசிஸ்டர் மேக்ஸிமம் பாசிபிள் கனெக்ஷன்ஸே இவ்வளோ தான் இருக்கும். ஒன்று 3மே சீரியஸு, இல்லை 3மே பேரலில், 2 பேரலு 1 சீரியஸு, இதில் 2 சீரியஸு வித் 1 பேரலல். சரியா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டியோட வேல்யூஸு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை இப்போ பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை 1க்கு 2 முறை பொறுமையாக தமிழில் மாற்றிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செவரல் எலக்ட்ரிக் பல்ப்ஸ் ஆர் டிசைன் டு யூஸ்டு ஆன் ஏ 220 வோல்ட். யூஸ்வலாக நம்ம கண்ட்ரிக்கு 220 வோல்ட் தான் வரப்போகுது. எலக்ட்ரிக் பல்ப்லாம் டிசைன் பண்ணுறாங்க. சரியா? ஒரு கம்பெனியில் எலக்ட்ரிக் பல்ப் செய்கிறாங்க. சரியா? ஸோ அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா ஆர் ரேட்டட் 10 வாட். அதோட அந்த பல்போட பவர் வந்து 10 வாட்டு. அதோட வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜில் ஒர்க் பண்ண போகுதுன்னா 220 வோல்ட்டில் ஒர்க் பண்ண போகுது. சரியா? ஸோ அந்த பல்பை ஒரு கம்பெனிக்காரங்க செய்கிறாங்க. அந்த பல்பு அதோட பவர் வந்து 10 வாட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ வோல்டேஜில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 220 வோல்ட்டில் ஒர்க் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ அந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு பல்புக்கும் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டிவைஸுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பல்பு, ஸோ இது மாதிரி ஒரு பல்ப் இருக்குது. ஸோ அந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க பவர் V இருக்குது. ஸோ பவருக்கு 3 ஃபார்முலா. P = VI இல்லை I² R V²/R. இப்போ இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 டேட்டா வச்சு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? கரெக்டாக சொல்லுங்கள். I² R எடுத்தால் ஐஏ இல்லையே, V². P = V²/R எடுக்கலாமா?
இதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? R is equal to V square by P ன்னு போடலாமா? அப்போ R is equal to V ஓட வேல்யூ எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? 220. ரெண்டு முறை போட்டுக்கிறேன். 220 into 220. பவரோட வேல்யூ எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? வெறும் 10 தான். ஒரு 10 மட்டும் கேன்சல் பண்ணிவிடுங்க. 22 into 20. இதை அப்படியே வச்சுக்கனாலும் ஓகே தான். சரியா? ஏன்னா எப்படியும் டிவைட் பண்ண போகிறோம். 220 into 22 ஓம். சரியா? இந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஹவு மெனி பல்ப்ஸ் கேன் பி கனெக்டட் இன் parallel? எத்தனை பல்ப்லாம் கனெக்ட் பண்ணிக்கோ, ஆனால் பேரலில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். அக்ராஸ் த 2 ஒயர். இந்த 2 ஒயருக்கு நடுவில் இங்கே எத்தனை பல்ப்னா கனெக்ட் பண்ணிக்கும். சரியா? எத்தனை பல்ப்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? எத்தனை பல்ப்னா பேரலில் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கும். 2 ஒயர்ஸ் ஆஃப் 220 வோல்டேஜ். 220 வோல்டேஜ். இதோட வோல்டேஜ் 220 வோல்டேஜாக இருக்குது. அப்புறமா இதில் போகிற கரண்ட்டு 5 ஆம்பியராக தான் இருக்கணுமா. சரியா? ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் ஒன்று போட்டேன், புரிஞ்சிச்சா? ஸோ இங்கே இந்த பல்ப்பு, ஸோ இந்த ஆறுன்ற ரெசிஸ்டர் பல்ப்பு எத்தனை வேணால் கனெக்ட் பண்ணிக்கோ, பேரலில் தான் கனெக்ட் பண்ணோம். அப்படி கனெக்ட் பண்ணும் போது அந்த சர்க்கியூட்டில் இவ்வளோ தான் போகணும். ஸோ 220 வோல்டேஜ் இருக்கும். அந்த மொத்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டோட வேல்யூ 5 ஆம்பியர் மட்டும் தான் இருக்கணும். சரியா? அப்போ இந்த சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இதோட மொத்த வேல்யூ தான் நான் எடுப்போம், ஆர்பின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக? ஸோ இது எல்லாமே பேரலில் தானே இருக்குது. அப்போ இதோட வேல்யூ ஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஓம்ஸில் யூஸ் பண்ணுவோமா? V is equal to IR. அப்போ R மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்? V by I போடலாமா? அப்போ R is equal to V எவ்வளோ இந்த இதில் 220 கரண்ட் எவ்வளோ தான் போகும் இதில் 5. அப்போ இதை டிவைட் பண்ணினா நான் ஆன்சர் வரும் பாருங்கள். 5 1 சார், 5 4 சார், ரிமைனிங் டு 5 4 சார். R வந்து எவ்வளோ வரும்? 44 ஓம். சரியா? ஸோ 44 ஓம்ன்றது எதோட வேல்யூ? கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூவா இல்லை இந்த மொத்த சர்க்கியூட்டோட வேல்யூவா? இந்த மொத்த சர்க்கியூட்டோட வேல்யூவா ஒன்றுத்தோட வேல்யூவா? நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட். ஒரு பல்போட ரெசிஸ்டர் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த 44ன்றது எதோட ரெசிஸ்டன்ஸு? இந்த சர்க்கியூட். இங்கே நீ எது வேணால் போட்டுக்கோ, எத்தனைனா கனெக்ட் பண்ணிக்கோ. அப்படி பண்ணாலுமே இதோட டோட்டல் ரெசிஸ்டர் தான் எவ்வளோ இருக்கணும்? 44. அப்போ இது ஆர்பின்னு எடுக்கணும். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மொத்த சர்க்கியூட்லேயுமே இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தான் தாங்காது, அதுக்கு மேலே தாங்காது. ஸோ அப்போ இது ஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த மொத்த சர்க்கியூட்டில் இந்த இடத்துல எவ்வளோ ரெசிஸ்டர் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும்? 44 இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்? அது மெல்ட் ஆகிடும், கனெக்ட் தாங்காது. சரியா? ஸோ அப்போ மொத்தம் 44 வரணும். சரியா? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 44 வரணும். ஆர்பியோட வேல்யூ 44 வரணும். ஒரு பல்பும் எவ்வளோ ரெசிஸ்டர் இருக்கு? ஒரு பல்போட ரெசிஸ்டராக எவ்வளோ இருக்குங்க? 220 into 22. அப்போ ஆரோட வேல்யூ 220 into 22. சரியா? இது எத்தனை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாமா? இந்த பல்பை எத்தனை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாமா? இப்போ பேரலோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு போட்டுங்க. 1/RP அப்படின்னும் போது நான் வரப்போகுது 1/R + 1/R. எத்தனை இருக்கோ அது அப்படியே போய்ட்டுருக்கோம். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 1/RP is equal to பேஸ் 6. 2 பல்ப் இருந்துச்சுன்னா 2ன்னு போடுவேன். 3 பல்ப் இருந்துச்சுன்னா 3/R அப்படின்னு வருமா? அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா 1/RP is equal to N/R. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தருதா? ஸோ 1/RPன்றது இந்த பேஸ் ஃபார்முலா தான். ரெசிஸ்டர் இன் பேரலல் 1/RPனா 1/R1 + 1/R1. எத்தனை பல்ப் இருக்கோ அத்தனை பல்பை பேஸ் சேம்ன்றதால 6ன்னு போட்டுப்பேன். 2 பல்ப் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2/R, 3 பல்ப் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 3/Rன்னு வரும். அதனால் நான் N/Rன்னு சொல்லிடுறேன். சரியா? ஸோ இப்போ இதில் ஆர்பியோட வேல்யூவும் தெரியும், ஆரோட வேல்யூவும் தெரியும். N கண்டுபிடிச்சலாமா? இப்போ N மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? N is equal to R/RP. சரியா? ஆர்ன்றது அது, ஆர்பின்றது நான் தெரியுதா? ஆர்ன்றது அந்த ஒரு காம்பனண்ட்டோட ரெசிஸ்டர். அப்போ இந்த இடத்துல ஒரு பல்போட ரெசிஸ்டர். ஒரு பல்போட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ? 220 into 22. 220 into 22. ஆர்பின்றது இந்த மொத்த சர்க்கியூட் எவ்வளோ தாங்கும் அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? மொத்த சர்க்கியூட் எவ்வளோ தான் தாங்கும்? 44க்கு மேலே தாங்காது. இப்போ இது நிறைய தாங்கணும்னா இங்கே நிறைய கரண்ட் போகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கணும். சரியா? ஸோ அப்போ இதோட ஆர்பியோட வேல்யூ 44. 44ன்றது அந்த என்டையர் சர்க்கியூட்டோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர். இந்த ஆர்ன்றது ஒரு பல்போட ரெசிஸ்டர். அப்போ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு Nன்றது வந்துடும். சரியா? 22 1 சார், 22 2 சார், 2 1 சார், 2 11 சார். அப்போ N வந்து 110 பல்பு கனெக்ட் பண்ணால் கூட எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அர்த்தம். சரியா? பேரலில்
110 பல்ப் லைனாக நீ கனெக்ட் பண்ணி வச்சுனா கூட எதுவுமே ஆகாது, அது பாட்டுன்னு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சரியா? 110க்கு மேலே பேரலாக கனெக்ட் பண்ணினா என்ன ஆகிடும்? ஒர்க் ஆகாது, நிறைய கரண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், அப்போ ஒர்க் ஆகாது. சரியா? ஸோ அப்போ பேரலாக நீ எத்தனை பல்ப் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம்னா 110 பல்ப் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். a hot plate of electric oven connected to voltage எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 220 volt. 220 volt line has two resistor coil A and B, each 24 ohm resistor. சரியா? each 24 ohm resistor, அதோட ரெசிஸ்டர் வந்து 24 ohm, which may be used separately in series or in parallel. What are the current in 3 cases? 3 cases கேட்டிருக்காங்க. மொத்தம் a hot plate of an electric oven is connected to 220 volt line as two resistance coil A and B. அப்போ 2 காயில் இருக்கிற மாதிரி 24 ohmல 2 காயில் இருக்கிற மாதிரி, which may be used separately in series or parallel. What are the current in the each 3 case? 3 கேஸுக்கு அப்போ என்ன பண்ண போகிறேன்? கேஸ் 1 வெறும் ரெசிஸ்டர் வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன், வோல்டேஜ் இது ஓம்ஸ்லா V is equal to IR. I மட்டும் வேணும்னா V/R. அப்படியே கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். V வந்து எவ்வளோ? 220. R வந்து ஒரே ஒன்று மட்டும் எடுத்து போட்டுக்கோ, அது கேஸ் 1. அப்போ 2 12 சார், 2 11 சார், 2 6 சார், 2 6 சார், 2 5 சார், 10 1 2 5 சார், 55/6 ஆ? 55/6 அப்படின்னும் போது என்ன வரும்? 6 6 சார் 6 7 6 8 சார் 48 ஆ? இல்லை 6 9 சார் கூட போகலாமே. 6 9 சார் 54 தானே? 6 9 சார் 54, 1.0, 6 1 சார் 6, ரிமைனிங் 4 0, 6 6 6 36, 7 சார் 6 8 சார் 48 ஆகிடும். 6 6 சார் தான் 36, 9.16. அப்போ இந்த கேஸுக்கு 9.16 ஆம்பியர். சரியா? இப்போ நெக்ஸ்ட் கேஸு சீரீஸில் 2. அப்போ 2 சீரீஸில் கனெக்ட் பண்ணினா அதோட ரெசிஸ்டன்ஸ்னா ஆகிடும் 24 + 24. அப்போ ஆரோட வேல்யூனா ஆகிடும் சொல்லுங்க பார்க்கலாம். 24 + 24 போது 48 ஓம். அப்போ I என்னும் போது V/R. Vக்கு பதில் எவ்வளோ எடுப்பா? அதே தான் 220, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் 48. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா செகண்ட் கேஸு. தேர்ட் கேஸ் என்னான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் கேஸ் 2 சீரீஸாக பேரலாக, இது ரெண்டும் சீரியஸ் முடிச்சா இப்போ பேரலோட ஃபார்முலானா வந்துடும் 1/RP is equal to 1/24 + 1/24 ஆ? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 24 1 + 1 2 12. அப்போ 1/RP 12, RP வந்து 12 ஓம். சரியா? RP வந்து 12 ஓம். அப்போ I is equal to V/R ஆ? இப்போ இந்த இடத்துல 220 / 12. மறக்காமல் ஆன்சர் போட்டு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.